கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 4 யுத்த காண்டம். அதில் 27 சிங்கமுகாசுரனை சிங்காரவேலன் வதைத்தல். சிங்கமுகன் 1000 விற்களில் 10 லட்சம் அம்புகளை பூட்டி அவற்றை முருகரை நோக்கி ஏக காலத்தில் பிரயோகித்தான். அந்த லட்சம் அம்புகளையும் 1000 அம்புகளினாலேயே சிதறடித்து விட்ட செந்தூர் வேலன் அந்த மகாபாதகனான சிங்கமுகனின் மீது 1000 பாணங்களையும் எய்தார். உடனே சிங்கமுகன் தேவசேனாபதியின் மீது மீண்டும் 10 லட்சம் பாணங்களை பிரயோகித்தான். முருகரும் அவன் மீது அதே அளவுள்ள பாணங்களை வர்ஷித்து அசுரனுடைய இரதத்தை தூள் தூளாக்கி இரத சாரதியையும் கொன்றார். அதன் பிறகு அசுரன் அளவு கடந்த கோபத்தோடு பயங்கரமான சூலாயுதத்தை எடுத்து முருகரின் மீது வீசி எறிந்தான். அந்த சூலத்தை 14 பாணங்களினால் முறியடித்த சண்முகப் பெருமான் அவன் மீது 1000 பாணங்களையும் எய்தார். அசுரனோ மிகுந்த அட்டகாசத்தோடு முருகரை எதிர்த்து வந்தான். அதைக் கண்ட கந்தபிரான் அந்த பாதகனுடைய கையை 7 கூறாக அஸ்திரங்களினால் துண்டித்து விட்டார். ஆனால் அசுரனுக்கோ மீண்டும் புதிய கை முளைத்து விட்டது. அவன் தண்டத்தை எடுத்து தேவசேனாபதியின் மீது வீசி எறிந்தான். அந்த தண்டத்தை 1000 அஸ்திரங்களினால் முருகர் முறியடித்து விட்டதைக் கண்டதும் சிங்கமுகன் அவரை நோக்கி பாசாயுதத்தை விடுத்தான். அந்த ஆயுதத்தையும் துண்டித்து விட்ட முருகர் 1000 பாணங்களினால் அசுரனுடைய தலைகளையும் 2000 பாணங்களினால் அவனுடைய கைகளையும் வெட்டி தள்ளினார். ஆனால் அவனுடைய வெட்டப்பட்ட தலைகளும் கைகளும் மீண்டும் புதிதாக முளைத்து விட்டன. அதைக் கண்டதும் தேவர்கள் அனைவரும் பயந்து நடுங்கினார்கள். அப்போது கந்தபெருமான் அந்த அசுரர்கள் ஆலமரத்தடியில் சர்வேஸ்வரனை கருதி செய்த வீர யாகத்தையும் அதன் பயனாகத்தான் சிங்கமுகனுக்கு மீண்டும் மீண்டும் வெட்டப்பட்ட அவயங்கள் யாவும் புதிதாக முளைக்கின்றன என்றும் எண்ணி வியந்தார். அதே சமயத்தில் சிங்கமுகன் அவரை நோக்கி, பாலகனே, சிவபிரானுடைய வரத்தால் எனக்கு வயோதிகத்தனமோ அழிவோ எக்காலத்திலுமே நெருங்கவே செய்யாது. என்னுடைய அங்க அவயங்கள் மீண்டும் மீண்டும் புதிதாக முளைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவை. இவற்றையெல்லாம் நீ கொஞ்சமும் அறிந்து கொள்ளாமல் என்னோடு வீணாக யுத்தம் புரியவும் முளைந்து விட்டாய். சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் தேவர்களை நான் கண்டிப்பாக விடுதலை செய்யவே மாட்டேன். நீ சின்னஞ்சிறு பாலகனாக இருப்பதால் உன்னை மட்டும் நான் சிறைப்பிடிக்காமல் சுதந்திரமாக விட்டு விடுகிறேன். ஆகையால் நீ இப்போதே இங்கிருந்து வேறு எங்காவது ஓடிச் சென்று உயிர் பிழைத்துக்கொள் என்று திமிராக கூறினான். அவ்வார்த்தைகளை கேட்டதும் கந்த பெருமான் அவனை நோக்கி, அடே முட்டாள்தனமாக எதையும் உளறிக் கொண்டிருக்காதே. உன்னை எந்தவித சிரமமும் இல்லாமல் எளிதாகவே கொன்று விடுவேன். அதை நீயும் பார்க்கத்தான் போகிறாய் என்று கம்பீரமாக முழங்கினார். உடனே அசுரன் அவர் மீது அநேக மலைகளை பெயர்த்தெடுத்து எறிந்தான். முருகர் அம்மலைகளையெல்லாம் பொடி பொடியாக்கிவிட்டு அவனுடைய தலைகளையும் கைகளையும் துண்டித்தார். ஆனால் அவனுக்கு புதிதாக அவை முளைத்ததும் மீண்டும் மீண்டும் 1008 தடவைகள் அவற்றை வெட்டி எறிந்தார். ஆனால் மீண்டும் மீண்டும் அவைகள் முளைத்து கொண்டேதான் இருந்தன. உடனே முருகர் தம் மூக்கு நுனியில்
விரலை வைத்த வண்ணம், இப்பொழுது முளைக்காதே என்று தம் மனதிற்குள் எண்ணி கோபத்தோடு அத்தலைகளை அதட்டினார். அவருடைய கட்டளைக்கு உட்பட்ட விதத்தில் அசுரனுக்கு ஒரு தலையும் 2 கைகள் மட்டுமே காட்சியளித்தன. மற்ற தலைகளும் கைகளும் ஆமையின் உடலுக்குள் அதன் தலை அடங்கி விடுவதைப் போல் அவனுள்ளேயே அடங்கிவிட்டன. அதன் பிறகு தேவசேனாபதியும் சிங்கமுகனும் பாணங்களை பிரயோகித்தும் தண்டங்களை வீசியெறிந்தும் ஒருவரோடு ஒருவர் கடுமையாக யுத்தம் புரிந்து கொண்டார்கள். அப்போது உமாபுத்திரனான சண்முகப் பெருமான் அநேக கோடி சூரியர்களுக்கு ஒப்பான தேஜஸை உடையதும் அதி பயங்கரமானதும் மிகவும் உன்னதமானதுமான வஜ்ராயுதத்தை எடுத்து அவன் மீது பிரயோகித்தார். உடனே வஜ்ராயுதம் பெருத்த ஒளியோடு கிளம்பி சகல உலகங்களையும் அச்சுறுத்திய வண்ணம் அதிவேகமாகச் சென்று அசுரனுடைய தண்டத்தை துண்டித்தது. பிறகு அது அவனுடைய மார்பில் விழுந்து பிளந்து அவனுடைய உயிரை பறித்து கொண்டு மீண்டும் சண்முகரின் கரத்திலேயே வந்து சேர்ந்து விட்டது. அசுரன் வாயிலிருந்து இரத்தத்தை கக்கிய வண்ணம் கீழே விழுந்து புரண்டு புழு போல் துடிதுடித்த வண்ணம் உயிரை விட்டான். அசுரனின் அழிவைக் கண்ட தேவர்கள் அனைவரும் அளவு கடந்த சந்தோஷமடைந்து சுகந்த நறுமண மலர்களை முருகப்பெருமானின் மீது வாரி பொழிந்தார்கள். பூதப்படைகள் எல்லாம் மகிழ்ச்சி பெருக்கோடு பெருத்த ஆரவாரம் செய்து குதூகலித்தார்கள். அதன் பிறகு தேவசேனாபதியோடு சகல தேவர்களும் பூத வீரர்களும் யுத்த களத்திலிருந்து புறப்பட்டு சென்று ஹேமகூடபுரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். சண்முகப் பெருமான் தனது மாளிகையினுள் பிரவேசித்து தமது திவ்ய சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்து கொண்டதும் மற்ற வீரர்களுக்கும் சேனை தலைவர்களுக்கும் அவரவர் விடுதிகளில் சென்று தங்கியிருக்குமாறு விடை கொடுத்து அனுப்பினார். இந்த அத்தியாயத்தை காதால் கேட்பவர்களும் படிப்பவர்களும் தங்கள் சகல மனோவிருப்பங்களையும் எளிதில் அடைவார்கள். பகைவர்களை சுலபத்தில் வென்று வெற்றியும் பெறுவார்கள். தசரத குமாரரான ஸ்ரீதர் அகஸ்திய முனிவரின் மூலமாக இந்த சரித்திரத்தை கேட்டறிந்ததும் மகாபாவிகளான ராவணன் முதலான அசுரர்களை போரிட்டு வென்றார். ஓம் சரவண பவ. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.